உத்திரமேரூர் பகுதியில 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி மணிகள், அதனுடைய மூலப்பொருட்கள் மற்றும் அதை உருக்கக்கூடிய உலைகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. பல வகையான நிறங்கள்ல பார்க்கவே பளபளன்னு இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர்ல இருந்து செங்கல்பட்டு போகக்கூடிய சாலையில 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கடல்மங்கலம் அப்படின்ற கிராமம். இந்த கிராமத்துல தான் வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய ஆய்வாளர்கள் ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொடுத்த தகவலின் பேர்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அழிஞ்சல் காடு, மடு ஓடை உள்ளிட்ட இந்த நீர்நிலைகள் பக்கத்துல இவங்க கள ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இது சம்பந்தமா கொற்றவை ஆதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கொற்றவை ஆதன், தலைவர் உத்திரமேரூர் வரலாற்று ஆய்வு மையம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கடல்மங்கலம் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ளூர் இளைஞர்கள் சிலர் கொடுத்த தகவலின் பேரில் அந்த கிராமத்தில் இருக்கிற அழிஞ்சல் காடு என்ற பகுதியையும் அதற்கு அருகிலே இருக்கிற மடு ஓடை என்ற நீர்நிலைகளையும் கள ஆய்வு மேற்கொண்டோம். அந்த கள ஆய்விலே பலவித வண்ணங்களிலே மணிகள் கிடைத்தன. அந்த மணிகள் முழுமையாகவும் உடைந்தும் காணப்பட்டன. அந்த மணிகள் வண்ணங்களாவது கருப்பு, சிகப்பு, பச்சை, நீலம் முதலிய வண்ணங்களிலே அந்த மணிகள் இருந்தன. அதற்கு அருகிலேயே அந்த மணிகள் செய்ய பயன்படும் மூலப்பொருட்களும் கிடைத்தன. அவற்றையெல்லாம் சேகரித்தோம். அதற்கு அருகிலே இருக்கிற அந்த மடு ஓடை பகுதிகளில் மேடான இடங்களில் உடைந்த பானை ஓடு குவியல்கள் காணப்பட்டன. அவற்றை சென்று சேகரித்து பார்த்தபொழுது சில பானை ஓட்டு துளிகளில் வண்ணங்களில் மெழுகு பூச்சிகள் ஒரு பக்கமாகவும், சில பானை ஓட்டு துண்டுகளில் 2 பக்கமும் பல்வேறு வண்ணங்களில் மெழுகு பூச்சிகள் காணப்பட்டன. இது பார்ப்பதற்கு தற்போதைய டைல்ஸ் போல தோன்றியது. இவைகள் இந்த மணிகள், மூலப்பொருட்கள். இந்த மெழுகு பூசப்பட்ட பானை ஓட்டு துண்டுகள் எந்த காலகட்டத்தையாக இருக்கும் என்று நாங்கள் தொடர்ந்து ஆய்வில் மேற்கொண்டு வந்திருந்தோம். இந்த நேரத்தில் கீழடியில் கிடைத்த மணிகளோடும் அரிக்கமேடில் கிடைத்த மணிகளோடும் இந்த மணிகளை ஒப்பிட்டு பார்த்ததில் அவற்றின் வடிவங்களோடு, வண்ணங்களோடு, அளவுகளோடு இந்த மணிகள் அப்படியே ஒத்துப்போகின்றன. ஆகவே இது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதர்கள் பயன்படுத்திய மணிகள் என்பதை உறுதி செய்தோம். இந்த இடத்திற்கு அழிஞ்சல் காட்டிற்கு மேற்கு பகுதியிலே இருக்கிற சித்தமல்லி கிராமத்திற்கு செல்லும் வழியிலே இருக்கிற ஒரு பெரிய இடத்தை நாங்கள் ஆய்வு செய்த பொழுது வட்ட வடிவிலே உரை கிணறு போன்று 3.5 அடி நீளமும் 3.5 அடி அகலமும் கொண்ட உலைகளை கண்டறிந்தோம். முழுமையாகவும் சிதைந்தும் பல உலைகள் காணப்பட்டன. அந்த உலைகளுக்கு அருகிலேயும் இது போன்ற முழுமையான மணிகள், உடைந்த மணிகள், வணிக தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் மற்றும் மெழுகு பூசப்பட்ட பானை ஓட்டு துண்டுகள் அங்கே கிடைத்தன. இவற்றை எந்த காலகட்டவை என்று நாங்கள் இந்த உலைகள் என்னவாக இருக்கும் என்று ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் இதை ஆய்வு செய்து இந்த மணிகளை தயாரிக்க பயன்படும் உலைகள் என்பதும் இது சங்க காலத்துக்கு முற்பட்டவை என்பதும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்பதையும் உறுதி செய்தார்கள். இந்த 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கண்ணாடி தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த இடத்தை கண்டுபிடித்ததன் மூலம் பெருங்கற்காலம் முதல் பல்லவர் காலம் வரை ஒரு மெல்லிய வரலாற்று தொடர்ச்சி என்பது இந்த பகுதியிலே கிடைத்திருக்கிறது. ஆக இந்த உத்திரமேரூர் பகுதியில் பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற அரிய வரலாற்று ஆவணங்கள் கிடைத்திருக்கின்றன.